மகாவையும் சூர்யாவையும் இப்படியே விடக்கூடாது, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க. ராஜலட்சுமி வந்து மகா கிட்ட பேசுகிறாங்க, அவங்க பையன்கிட்டையும் பேசுகிறாங்க, அதே மாதிரி பாட்டியும் பேசுகிறாங்க. 2 பேருமே யோசனை பண்ணுறாங்க, நீங்கள் 2 பேரும் வாழ்க்கை ஆரம்பித்தாதாம்மா ரொம்ப நல்லது, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதனால் மகா வந்து யோசிக்கிறாங்க, சரி சேர்ந்து வாழணும் டி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க. பாவம் டி எவ்வளோ நாள் தான் கெஞ்சிக்கிட்டே இருப்பார் சூர்யாவும் அப்படின்னு சொன்னோன்னே மகா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்க, அனாமிகா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. வந்து விஜய் வந்து பேசாததும், அதே மாதிரி அனாமிகா வந்து ரொமான்ஸாக வந்து பேசும்போது வரும்போதும் விஜய் வந்து தள்ளி போகிறதும், அதே மாதிரி அனாமிகா விட்டு பிரிய நினைக்கிறதையும் பார்த்துட்டு அனாமிகா செம்ம கோவத்தில் வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே அனாமிகா வந்து யோசனை பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து விஜய்க்கும் இந்த குடும்பத்துக்கும் நான் யாருன்னு நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை சித்ரா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, நீ இப்படியே இருந்தால் வேலைக்காவது, வெளி உலகத்துக்கு நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு நிரூபி, இந்த குடும்பத்தை வானத்தை வாங்க அப்படின்லாம் வந்து ஐடியா கொடுத்து அவங்கள வந்து வெறுப்பேற்றி விடுறாங்க. அதனால் அனாமிகா வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த சூழ்நிலை எல்லாருமே வந்து டிவி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா டிவியில் வந்து அனாமிகா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது தான் பெரிய குடும்பம், அந்த குடும்பம் நகை குடும்பம், நகை கடை குடும்பம், ஆனால் வந்து அதெல்லாம் வேஸ்ட்டு, எந்த மருமகளையும் அவங்க வந்து மதிக்கவே மாட்டாங்க, அவங்க நல்லாவே நடத்த மாட்டாங்க. என்ன பாருங்கள், வீட்டில் வந்து ஒரு வாழை வெட்டியாக தான் வச்சுருக்காங்க, என் கூட சேர்ந்து அவர் வாழ கூட மாட்டேங்கிறாரு. ஏன்னா வந்து என்னை பார்த்தா அவருக்கு பிடிக்கலையா, அவர் வந்து 1000 வந்து தப்பு செய்வார், வெளியெல்லாம் போய்ட்டு இன்னொரு குழந்தை வேறு பெற்று வச்சுருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். வந்து பிரபான்னு ஒரு பொண்ணு உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு கூட அவரோட வந்து கேர்ள் ஃப்ரெண்டு தான். இந்த மாதிரி ஃப்ரெண்டை வந்து கேர்ள் ஃப்ரெண்டை ஃப்ரெண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு நிறைய வந்து கெட்ட பழக்கம்லாம் இருக்குது, அவர் எப்போ பார்த்தாலும் வந்து ரொம்ப மோசமாக நடந்துப்பார். இந்த மாதிரி ஃபேமிலி தான் விஜய் வந்து நல்லவரெலாம் கிடையாது அப்படின்னு நம்மளாம் சொல்லி பேட்டி கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்கள், என்னோடய வாழ்க்கையை நீங்கள் தான் எல்லாருமே வந்து சரிப்படுத்தணும், நீங்கள் எல்லாரும் அவங்கள கேள்வி கேட்கணும், எங்களுக்கு தேவையான, எனக்கும் வந்து என் வீட்டுக்காருக்கும் தேவையான சொத்து கூட எதுவுமே தராமல் எங்களை வந்து ஒரு டம்மியாக வச்சுருக்காங்க. விஜய் வந்து இந்த குடும்பத்தில் இருக்காரே தவிர அவருக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது, எதுவுமே தரமாட்டாங்க அவருக்கு, சும்மா ஒரு வேலைக்காரன் வந்து அவர் இருக்கார், அவர் வந்து ஒரு வேஸ்ட்டாக தான் இருக்கார். நீங்களே சொல்லுங்கள், என் நிலைமையை பற்றி நீங்களாவது புரிஞ்சுக்குங்க. மகளிர் அமைப்புக்கெல்லாம் தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன், என்ன மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மருமகளை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அவங்க எல்லாருமே. அதே மாதிரி விஜய் வந்து என்னை ஒய்ஃபாக கூட மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து மகளிர் அமைப்பெல்லாம் அவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை கண்ணீரை நாங்கள் துடைக்கிறோம். இந்த மாதிரி குடும்பத்தில் பெரிய குடும்பம் நினச்சா இந்த மாதிரி பண்ணுறாங்களா அவங்களுக்கு நியாயத்தை நாங்கள் வாங்கித்தரோம் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நான் சொத்துக்காகலாம் இதெல்லாம் செய்யலை, எனக்கு உரிமை வேணும், நியாயம் வேணும், அதுக்காக தான் இப்படிலாம் செய்கிறேன் அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த அனாமிகா ஏன் இப்படி பண்ணுறா, இப்படி குடும்பமானதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காளே, இவளை என்ன தான் பண்ணுறது, இதுக்கப்புறம் இவளை விட்டே வைக்கக்கூடாது, இவளுக்கு ஒரு 2 லோடு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே, வீட்டுக்கு வர அனாமிகா வந்து அவங்க மாமியார் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னாங்க. எனக்கு நீங்கள் எல்லாரும் தான் பிரச்சனை, விஜயை நீங்கள் எல்லோரும் கேள்வி கேட்கறதில்ல, அதுதான் பிரச்சனை, நீங்கள் விஜயை கேள்வி கேட்கணும், நான் சொல்கிறபடி அவர் நடக்கணும், அதே மாதிரி இந்த குடும்பமே நான் சொல்கிறபடி நடக்கணும், அப்படி நடந்தால் மட்டும்தான் இதெல்லாம் ஓயும், இல்லைன்னா நான் இப்படி தான் எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னோடனே பார்த்துட்டு விஜய் செம்மையாக டென்ஷன் ஆயிடுச்சு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, ஏன் ஓ வாழ்க்கை கெடுத்துக்கிறது பார்த்தா, நீ ஏன் வாழ்க்கையை சேர்த்து கெடுக்கிற, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கணும், அதுக்காக நான் இப்படி தான் பண்ணுவேன். சரி, இவ்வளோ நடந்து கூட மறுபடியும் பிரபாவை ஏன் இழுக்கிற, இந்த பிரபாவை வந்து இதுவே பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அப்படி தான் இழுப்பேன், உங்களை மானத்தை வாங்குவேன், இந்த குடும்பத்தை நான் விட மாட்டேன், இந்த அனாமிகா யாரை நான் காட்டியே தீருவேன் அப்படி சொல்கிறாங்க. இந்த அனாமிகாவுக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறா, எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னோடனே, இதுக்கப்புறமாவும் இந்த அனாமிகா கூட என்னால் வாழ முடியாதுமா, இந்த குடும்பமானது தொடர்ந்து அவள் எடுத்துன்னு தான் இருப்பா, அவளை டைவர்ஸ் பண்ணுறதா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவெடுக்கிறாரு. எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. டைவர்ஸா, அதெல்லாம் வேணாப்பா, அனாமிகா கிட்டே அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே பேசி பார்க்கலாம்ப்பா, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பேசினாலும் அவள் அடங்க மாட்டா, அவளுக்கு வேறு வழியே கிடையாது, டைவர்ஸ் தான் இதுக்கு ஒரே வழி, தயவு செய்து என்னை நிம்மதியாக வாழ விடுங்க, டைவர்ஸ் இருந்தால் தான் நான் நிம்மதியாக வாழ முடியும்னு கெஞ்சி கேட்குறாரு எல்லாக்கிட்டேயும். வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுன்னு தெரியாமல் எல்லாரும் தவிக்கிறாங்க. இங்கே அனாமிகா சொல்கிறாங்க, டைவர்ஸ்னால் சாதாரணமாக கொடுத்துருவேனா, உன்னை சந்தி சிரிக்காமல், உன்னை அசிங்கப்படுத்தாமல் நான் கொடுக்கவே மாட்டேன், மேக்ஸிமம் நான் டைவர்ஸே கொடுக்க மாட்டேன், அசிங்கப்படுத்தி எப்படியாவது உங்களோட வாழ்வினை தவிர டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாரு, நீ சொன்ன குற்றச்சாட்டுக்கு எதுவுமே என் மேலே கிடையாது, நான் அப்படிப்பட்டவனும் கிடையாது, அதை நான் கண்டிப்பாக கோர்ட்டில் நிரூபித்து உங்ககிட்ட டைவர்ஸ் வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நான் ப்ளீஸ், நான் தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. சூர்யாவும் சரி விஜய், நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்கிறாரு. இதன் முடியுது.